வஞ்சனை பண்றாங்க சொல்லு. ஆமா, அதான உண்மை. கூட நீங்க எல்லாரும் எங்க வீட்டுல அப்படிதானே நடந்த. அது ஏன் உங்க பெரிய பொண்ணோட வாரிசுக்கு கூட எனக்கு தெரியும். எல்லாத்தையும் பிசினஸ்ல போட்டு லாஸ் பண்ணிட்டாங்கன்னு கூட எனக்கு தெரியும். நீங்க அஜய், நீங்களும் கேட்க மாட்டீங்க, நானும் கேட்கல. அல்ல ஜம்முல ராஜா மாதிரி நெல்லு. இப்ப நீங்க தான் தப்பு பண்ண மாதிரி எதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? நான் கூட ஆரம்பத்துல வீட்லயே ஈக்குவல் ஷேர்ல நினைச்சேன். என் மாமியாரை தூண்டி விட்டு எப்பவோ இந்த சொத்தை எழுதி வாங்கிருக்க முடியாது. அதான் அவரை நல்லா ஏமாத்தி இந்த வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டீங்க. இதெல்லாம் ஓபனா பேசினதும் இங்க நிக்கிறதுக்கே கூச்சமா இருக்கா? எதிர்பார்க்கல தானே? ஏய், இதுக்குன்னு அசிங்கப்படாத. முடியாதுங்க. முழு உரிமையா இருக்க உங்களை இந்த வீட்டுக்கு தோழி கூட உரிமை. இங்க அவருக்காக பேசவே மாட்டாருன்னு தெரிஞ்சு போச்சு. அதான் இனிமே அவருக்கு என்ன ரொம்ப பேசிட்டு இருக்காளே. பேசு. தேங்க்யூ பாஸ். கொஞ்சம் வேணும்னா 1 வீக் டைம் கூட எடுத்துக்கோங்க. எனக்கு கூட நீங்க வேற கோச்சுப்பீங்க. இனிமே நான் கேர்ஃபுல்லா இருக்கேன். நான் இருக்கேன், உங்களுக்கு தைரியமா இருங்க. அதுக்கு நீ யாரு? என்னடி உன் வீடுன்னு சொல்ற? இவ்வளவு நேரம் நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன்? யாரோ உன் அப்பா கிட்ட விட்ட கதைய நம்பி நீயும் உண்மை என்னன்னு என்ன ராகினி, தாத்தா எப்பவும் எனக்கு சப்போர்ட்னு ஒதுங்கி நிக்கிறாரு. வீடு இங்க வந்து தங்கி இருக்காங்க. அப்படியே இலவச இணைப்பாக்கு வாரிசா இருக்க உன்னோட வீட்டுக்காரர் மிஸ்டர் அஜய் ஏதாவது இருக்குன்னு உனக்கு ஃபீல் ஆகுதா? ஒண்ணுமே. இத கொடுமைன்னு சொல்றதா இல்ல காமெடின்னு சொல்றதான்னு எனக்கே தெரியல. நான் நிஜம் என்னன்னா இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் நீ அதுக்காக தானே ஆரம்பிக்க. உங்க பொண்டாட்டிய கை தாங்களா புடிச்சுக்கோங்க, கீழே விழுந்துற போற. உங்க அப்பா இங்க வளர்ந்த பையன் நல்லா இருக்கணும்னா அவனை வெளிநாட்டுக்கு இப்படி போய் சொல்லு. என் வாழ்க்கையவே நாசமாக்கிட்டியடா. அதுக்குன்னு ஈக்குவல் ஷேர் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத. எனக்கு பிச்சை போடுறியா? ஏய், என் வீட்டுக்காரரோட சொத்து மதி அவங்க பிரச்சனை அவங்க பாத்துக்குவாங்க. கோமாக்காளே, நான் செத்த. என்ன எஸ்கேப் ஆகி ஓட பாக்குறியா? கொஞ்ச நேரத்துல என் கோவம் தனிச்சு போற மாதிரி தான் வேலை பார்த்திருக்கியா? ராகினி, நான் எப்பயாவது காரியம்